இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஒரு கழுதையை நல்லா வேலை வாங்குறதுக்காக அதோட ஓனர் அதுக்கு ஒரு கோல்டன் சேடல்ல மாட்டி விட்டுட்டு, இங்க இருக்கிறதுல நீ தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு கழுதை, உன்னை அடிச்சுக்க இங்க ஆளே கிடையாது, இங்க நீ தான் எல்லாமே அப்படின்னு சும்மா ஃபேக்கா பாராட்டி விட்டாரு. அந்த ஓனரோட வார்த்தைகளை கேட்ட உடனே அந்த கழுதைக்கு ரொம்பவே சந்தோஷம். எப்பவும் செய்யறதை விட பல மடங்கு அதிகமா வேலை செஞ்சுட்டே இருந்துச்சு. ஒரு நாள் அந்த கழுதைக்கு உடம்பு சரியில்லாம போகுது. ஆனாலும் அந்த ஓனர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை நம்பி ரெஸ்டே எடுக்காம அப்பவும் வேலை செஞ்சுட்டே இருக்கு. இப்படியே உடம்பு சரியில்லாம டே அண்ட் நைட் ரெஸ்ட் இல்லாம வேலை செஞ்சதுனால அந்த கழுதை ஒரு நாள் இறந்தும் போயிடுது. இந்த வேலையை செய்யறதுக்கு உன்னை விட்டா ஆளே இல்லைன்னு சொன்ன அந்த ஓனர் அடுத்த நோடையே அந்த கோல்டன் சேடல்ல அதுகிட்ட இருந்து கழட்டி இன்னொரு யங்கான ஒரு கழுதை கிட்ட மாட்டி விட்டு, இனிமே இங்க எல்லாம் நீ தான், உன்னை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு வேலை செய்ய வைக்கிறாரு. நம்ம லைஃப்ல இப்படிதான், எஸ்பெஷலி கார்பரேட்ல நீ தான் பெஸ்ட் எம்ப்ளாயி, நெக்ஸ்ட் சைக்கிள் ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துட்றேன், ஆன் சைட் அனுப்புறேன், இப்படி அப்படின்னு ஆசை காமிச்சு நம்மள நல்லா வேலை வாங்கி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுவாங்க. இவங்களை நம்பி நாமளும் டே அண்ட் நைட் வேலை செஞ்சு பர்சனல் லைஃபோட மறந்துட்டு ஹெல்த்துக்கு எடுத்துப்போம். நாம இல்லைன்னா இந்த வேலையை நடக்காதுன்னு நம்புவோம். ஆனா நம்ம போன அடுத்த நொடியே இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட்டை வச்சு வேலை வாங்கிடுவாங்க. நம்மள பல பேர் நம்ம ஃபேமிலிக்காக தான் ஹார்ட் ஒர்க்லாம் பண்றோம். ஆனா ஹெல்த்தை மிஞ்சி எதுவுமே கிடையாது. ஸோ ஹெல்த்தை மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. இவர் 9 மதம் முடிச்ச யானையை கண்ட்ரோல் பண்ணாரு. ஆனா இவருடைய கதை பல பேரை கண்கலங்க வச்சுச்சு. சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு 9 யானைகள் டூரிஸ்ட் வரவங்களுடைய கார் எல்லாம் டேமேஜ் பண்ணி அவங்களை காயப்படுத்திருக்கு. இதனால கவர்மெண்ட் இந்த 9 யானைகளையும் சுட்டுக் கொள்றதுக்காக ஆர்டர் கொடுத்துறாங்க. ஆனா லாரன்ஸ் ஆந்தனி அப்படிங்கிற இவரு இந்த 9 யானைகளையும் நான் கண்ட்ரோல் பண்றேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த யானைகளை கண்ட்ரோல் பண்றதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த யானைகள் கூடவே இவர் இருக்க ஆரம்பிக்கிறாரு. யானைகள்கிட்ட பேசுறது, அதுக்கு சாப்பாடு கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயத்தை தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் சில நாள் கழிச்சு யானைகளுக்கு இவர் அடையாளம் தெரிய ஆரம்பிக்குது. இந்த 9 யானைகளோட சேர்த்து அந்த காட்டுல இருந்த பல யானைகள் இவர் சொல்றதை கேட்க ஆரம்பிக்குது. இது எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கப்ப ஒரு மோசமான விஷயம் நடக்குது. அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஃபோ வீடியோ பார்க்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரெக்டா 2012 ஆந்தனி தான் வீட்ல இறந்து போறாரு. இந்த யானைகள் இருக்கிற இடத்துல இருந்து இவருடைய வீடு ரொம்ப தூரம் தள்ளி தான் இருக்குது. ஆனா இவர் இறந்த விஷயம் எப்படியோ இந்த யானைகளுக்கு தெரிய வந்துருச்சு. 21 யானைகள் 12 மணி நேரம் தொடர்ச்சியா நடந்து வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம இவருடைய இறுதி சடங்குல கலந்துகிட்டு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 2 நாள் வரைக்கும் அந்த யானைகள் அந்த இடத்துல தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் காட்டுக்குள்ளேயே போனுச்சு. இவர் இந்த உலகத்துல இருக்கிற ஒரு சோகமான வேலையை பார்த்துட்டு இருக்காரு. பாசமா வளர்க்கிற நாய்க்குட்டி இறந்ததுக்கு அப்புறம் அதோட உடம்பை பதப்படுத்தி கொடுக்கிற வேலையை இவர் பார்த்துட்டு இருக்காரு. இந்த ப்ராசஸ்ல இவர் இந்த நாய் உடம்புக்குள்ள இருக்கிற உடல் உறுப்புகள் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி எடுத்துருவாரு. உள்ள இருக்கிற கொழுப்புகளையும் ஃபுல்லா எடுத்துருவாரு. இந்த கிளீன் பண்ற ப்ராசஸ்ல சின்னதா தப்பு பண்ணாலும் இந்த நாய் பதப்படுத்துற மொத்த ப்ராசஸ்மே கெட்டு போயிடும். அண்ட் இந்த டாக் உடைய ஓனர்ஸ் கேட்கிற மாதிரி நிக்கிற பொசிஷன்லயோ இல்ல படுத்திருக்கிற பொசிஷன்லயோ இந்த டாக் அப்படியே வச்சு பதப்படுத்துறதுக்கான வேலையை ஆரம்பிப்பாங்க. ஃபியூச்சர்ல இந்த நாயுடைய உடம்பு சிதைவடைஞ்சிட கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தோல் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு தனி ரூம்ல வச்சு 12 மாசம் இந்த பதப்படுத்துற ப்ராசஸை கண்டினியூ பண்ணுவாங்க. மொத்த ப்ராசஸ் முடிஞ்சு வெளில எடுத்ததுக்கு அப்புறம் இது உடம்புல வேற ஏதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிட்டு இதோட கண்களை ரீக்ரியேட் பண்றதுக்காக கண்ணாடி கற்களை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் டாகுடைய உடம்பு ஓனர்ஸ் கிட்ட கொடுத்துருவாங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் இதோட உடம்பு கெட்டு போகாது. 1957 கால் ஸ்மித் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் ஜோனியல் பூம்ஸ்லாங் அப்படிங்கிற ஒரு பாம்பு கடிக்குது. அவர் நினைச்சிருந்தா அப்பவே விஷமுறிவு மருந்து எடுத்து தான் உயிரை காப்பாத்திட்டு இருந்திருக்கலாம். ஆனா ஒரு பாம்பு கடிச்சா அடுத்த 24 மணி நேரம் என்ன ஆகும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தன்னை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்றாரு. செப்டம்பர் 26, 1957 ஈவினிங் 4:30 மணி போல இவரை பாம்பு கடிக்குது. இது நடந்த 1 மணி நேரத்துல இவருக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருந்திருக்கு. தலைவலி, வயிறு வலி, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு டைரியில நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கரெக்டா ஈவினிங் 5:30 மணில இருந்து 6:30 மணி இந்த டைம்ல அவருக்கு ஜுரம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு, சளி தொல்லை அதிகமா இருக்கு, தலைவலியும் இன்னும் அதிகமா இருக்கு. கரெக்டா 8:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு 9:30 மணி போல எல்லாம் தூங்க போயிடுறாரு. 9:30 மணில இருந்து 12:20 வரைக்கும் நல்லா தூங்கி இருக்காரு. ஆனா திடீர்னு நடுராத்திரி எந்திரிச்சு யூரின் போகும்போது இவருடைய யூரின் பிளட்டா வந்திருக்கு. திரும்ப காலையில 4:30 மணிக்கு இவருக்கு வயிறு ஒரு மாதிரியா இருந்திருக்கு. பயங்கரமா வாமிட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் போயிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா தூங்கிடுறாரு. காலையில 6:30 மணிக்கு எந்திரிச்சு தனக்கு தேவையான சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப இவர் மூக்குல வாயிலன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த விஷயத்தை தான் இவர் கடைசியா டைரியில எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் அன்கான்சியஸ் ஆயிடுறாரு. கரெக்டா செப்டம்பர் 27 ஈவினிங் 3:30 மணி போல இவருடைய எக்ஸ்பெரிமெண்ட் முடியுது. இவரும் இறந்து போயிடுறாரு. இந்த நாய்க்காக ஜப்பான்ல ஒரு சிலையை வச்சிருக்காங்க. 1924 ஜப்பானை சேர்ந்த ஒரு காலேஜ் ப்ரொஃபசர் ஹச்சிகோ அப்படிங்கிற இந்த நாயை எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 1 வருஷமா அந்த டாக் இவர் வளர்த்திருக்காரு. இவர் வேலைக்கு போறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் வரப்ப இந்த நாயும் பின்னாடியே வருமா. ஒன்ஸ் இவர் ஈவினிங் தன்னுடைய வேலையை முடிச்சிட்டு மறுபடியும் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின்ல வந்து இறங்குற வரைக்கும் ஹச்சிகோ அவர்
அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி டெய்லி நடந்துட்டு இருக்கு. பட் ஒரு நாள் இந்த ப்ரொஃபசர் காலேஜ்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே இறந்து போயிடுறாரு. இவருடைய பாடி எல்லாம் கொண்டு வந்து அடக்கம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனா இந்த டாக் திரும்பியும் இந்த ட்ரெயின்ல வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. நாட்கள் கடந்து போகுது. பல வருஷம் கழிச்சு இப்போ அந்த டாகுடைய ஞாபகார்த்தமா ஒரு சிலையை அந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த டாக் ஒரு நாள் 2 நாள் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணல. கிட்டத்தட்ட 10 வருஷம் தான் ஓனர் திரும்பி வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்ணி கடைசியில அங்கேயே இறந்து போச்சு. இந்த விஷயம் நடந்து 100 வருஷத்துக்கு மேல ஆனாலும் ஜப்பான் மக்களுடைய மனசுல இப்போ வரைக்கும் ஹஷிகோ ஒரு ஹீரோவா இருக்கு. இந்த வாத்துக்கு உலகம் முழுக்க ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? அமெரிக்காவை சேர்ந்த இந்த வாத்துடைய பேர் தான் ரிங்கிள். மத்த வாத்துக்கெல்லாம் நீங்க ரொம்ப பிடிக்கும்னா நம்ம ஆளுக்கு ஓடுறது தான் ரொம்ப பிடிக்கும். இது எப்ப பார்த்தாலும் ஓடிட்டு இருக்கிறத பார்த்து இந்த வாத்துடைய ஓனர் இதுக்கு சின்ன சைஸ்ல ஷூ எல்லாம் செஞ்சு கொடுத்து இது அமெரிக்கால நடந்து ஒரு மாரத்தான்லயே கலந்துட்டு இருக்காரு. அவர் என்னமோ இந்த வாத்தை விளையாட்டு நாம தான் மாரத்தான்ல சேர்த்து விட்டாரு. பட் நம்ம ஆளு அதை சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க. ரேஸ்ல கலந்துக்கிட்ட மத்தவங்க எல்லாம் ஓட முடியாம பாதிலே நின்னாலும் நம்ம ஆளு அதெல்லாம் பத்தி கவலைப்படாம தொடர்ச்சியா ஓடிட்டே இருந்திருக்காங்க. அந்த போட்டியில ஜெயிக்காட்டினாலும் 14 கிலோமீட்டர் ஓடி அந்த மாரத்தானையே கம்ப்ளீட் பண்ணது இந்த வாத்து. இது பாராட்டு விதமா அந்த மாரத்தான் நடத்துறவங்க இந்த வாத்துக்காக தனி மெடலே கொடுக்குறாங்க. அதுல இருந்து இந்த வாத்து உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆயிடுச்சு. அமெரிக்கால இந்த வாத்துக்கு பெரிய அளவுல ஃபேன்ஸ் இருக்காங்க. காக்காவை வளர்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கால ஒரு ரூல் இருக்கு. ஏன்னு தெரியுமா? ஒரு 7 வயசு குழந்தையுடைய புத்திசாலித்தனம் ஒரு காக்கா கிட்ட இருக்கும். இதனாலே காக்காய்கள் ரொம்ப புத்திசாலியா இருக்கும். அதை ஈஸியாவும் ட்ரெயின் பண்ண முடியும். பட் இதுலதான் பிரச்சனையே. சில பேர் காக்காய்களுக்கு நகை, பணம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் திருடிட்டு வரதுக்கு ட்ரைனிங் கொடுத்துறாங்க. காக்காவும் அதுக்கு கொடுக்குற கொஞ்சம் சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த விஷயம் சீரியஸா போனதுனால காக்காவை ட்ரெயின் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. விலங்குகள் பார்வையில இந்த உலகம் இப்படிதான் தெரியும். நமக்கு தெரியற மாதிரி பூனைகளுக்கு சிவப்பு கலரும் பச்சை கலரும் சுத்தமா தெரியாது. அதுக்கு பதிலா பிரவுன், எல்லோ, ப்ளூ இந்த மாதிரி கலர்ல தான் இந்த உலகமே தெரியும். இந்த பார்வை பூனை கிட்ட இருக்கிறதுனால நைட் டைம்ல பூனையால தெளிவா எல்லாத்தையுமே பார்க்க முடியும். பாம்புகளுக்கு பொதுவாவே ஹீட் விஷன் தான் இருக்கும். இந்த பார்வை இருக்கிறதுனால இறைய ஈஸியா பாம்புனால வேட்டையாட முடியும். இந்த மாதிரி ஆரஞ்சு எல்லோ டோன்ல தான் இந்த உலகத்தையே அது பார்க்கும். அண்ட் மீன்களுக்கு மனுஷங்களை விட ரவுண்டான லென்ஸ் கண்ணு இருக்கிறதுனால இதனால 360 டிகிரி ஆங்கிள்லயும் என்ன நடக்குது அப்படிங்கறத தெளிவா பார்க்க முடியும். ஃபைனலா ஈக்களுக்கு இந்த உலகத்துல நடக்கிறது எல்லாமே ரொம்ப ஸ்லோ மோஷன்ல தான் தெரியும். நம்மள மாதிரி இல்லாம இதுக்கு ஒரு கண்ணிலேயே 1000 லென்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபாஸ்டா தெரியுது எல்லாமே ஈக்களுக்கு ரொம்பவே ஸ்லோவா தெரியும். இதனாலதான் நம்ம ஈய அடிக்க ட்ரை பண்ணா கூட அது ஈஸியா பறந்து போயிடுது.